அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாலிகுன், ஃபாத்திருன், முஸவ்விருன், பாரிஉன். என்ன இது எல்லாமே அலிஃப்லாம் இல்லாமல் நான் வாசித்ததுனால பாரிஉன்னு சொல்கிறேன். இல்லாட்டி அல் பாரிஉ அப்படி சொல்லணும். சரிங்களா? இது எல்லாமே படைக்கக்கூடியவன், படைப்பு, இந்த மாதிரி அர்த்தத்துக்கு வரக்கூடியது. ஆனால் எல்லா வார்த்தைக்கும் எப்படி வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கேட்டால், ஹாலிக்குன்னா படைப்பின் தன்மை எப்படி இருக்கணும், அதனுடைய அளவு எப்படி இருக்கணும், ஏன்னா விதி எல்லாத்தையுமே நிர்ணயித்து படைப்பது தான் இந்த ஹாலிக்கு படைக்கக்கூடியவன். சரிங்களா? அதுக்கு அடுத்து அல்லாஹ் தஆலா நிச்சயமாக எல்லாத்தையுமே என்ன செய்வான், படைப்பான். அதனால தான் அல்லாஹ் நம்ம என்ன சொல்லுவோம், ஹாலிக்கு ஹலக்கல்லாஹு அப்படி சொல்கிறோம். ஃபாத்திருன் அப்படின்னா முதன் முறையாக ஆரம்பித்து படைத்தவன் அப்படின்னு அர்த்தம். ஃபாத்திருன் அப்படின்னு ஃபாத்திரு சமாவாத்தி வல் அர்து அப்படின்னு வருமா. வானங்கள் பூமியை அல்லாஹ் தஆலா ஒரு தடவை படைச்சிட்டு விட்டுட்டான். மனிதனை ரொட்டேட்டாக என்ன செஞ்சிட்ருக்கான், அடுத்தடுத்து படைச்சிக்கிட்டே இருக்கான். அப்போது நல்லா கவனிச்சுக்கோங்க, அல்லாஹ் தஆலா முதன் முறையாக ஆரம்பித்து அவன்தான் படைச்சிருக்கான். ஏன்னா அந்த வானங்கள் பூமியோடு சேர்ந்து வரும்போது இந்த வார்த்தை வருது, முதல் முறையாக படைத்தவன். இதை எழுதி வச்சுக்கோங்க. இந்த கொடுத்துருக்கோம்ல, ஃபாத்திரு சமாவாத்தி வல் அர்து, வானங்களையும் பூமியையும் முதன் முறையாக உருவாக்கியவன். அதுக்கடுத்து முஸவ்விருன், வடிவம் கொடுத்தவன் இல்லை கொடுப்பவன். ஒரு ஒரு வஸ்துவனுடைய வடிவம் இப்படி தான் இருக்கணும், அதனுடைய தோற்றம் இப்படி தான் இருக்கணும், அதனுடைய அழகு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடியவன். சரிங்களா? முஸவ்விருன்னா அந்த அர்த்தம். அதுக்கடுத்து எத்தனை முகம், நிறம், எல்லாம் உடல் அமைப்பு எப்படி இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்படி தானே? பாருங்கள், 59வது சூரா 24வது ஆயத்து. ஹுவல்லாஹுல் ஹாலிகுல் பாரிஉல் முஸவ்விரு, அவன்தான் அல்லாஹ் படைப்பவன், ஒழுங்குபடுத்தி உண்டாக்குபவன், உருவம் கொடுப்பவன். அல் பாரிஉ அப்படின்னா தடை இல்லாமல் படைப்பவன். மனுஷனாவது எங்கேயாவது நிப்பாட்டி விட்டுருவான். ஆனால் அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்டவன், தடை இல்லாமல் படைப்பவன். தனித்தனியாக கொடுக்கும்போது எல்லாத்துக்கும் படைப்பவன் சொல்லி கொடுப்பான். ஆனால் எல்லாம் இப்படி தனிப்பட்ட அர்த்தங்களை தரக்கூடியதாக இருக்குது படைப்பு ரீதியாக. இது போன்ற தகவலுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.